இப்போது லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் இந்த சர்வைவர் இருக்கார் இல்லையா, சர்வைவர்னு யார், உயிரோடு தப்பிச்சவர். ஸோ அவரை பற்றி பார்த்தீங்கன்னா அகெயின் இது எப்படி இந்த கிராஷே வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கோ, அதே மாதிரி இவர் வந்து ஒருத்தர் இருக்காருப்பா உயிரோடு இருக்காருன்றதே வந்து இந்த உலகம் ஃபுல்லாக பேசப்படுற ஒரு விஷயம். ஏன் சரித்திரத்திலே வந்து அவரோட பேர் இடம் படுற மாதிரி, அவர் ஒரு செலிப்ரிட்டி மாதிரி தான். நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, நான் இது வந்து நெகட்டிவிட்டிக்காகையோ என்னடா ஒருத்தன் தப்பிச்சிட்டானேன்ற மாதிரி நான் சொல்ல வரல. சந்தோஷம்தான், இவர் வந்து உயிர் பொழைச்ச சந்தோஷம்தான். ஆனால் அது வந்து ரெண்டு கோணத்தில் பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை நம்ம அந்த மாதிரி தான் பார்த்து ஆகணும். இத்தனை பேர் வந்துட்டு வித்தின் அ செகண்ட் இறந்து போனேன். ஏன் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அந்த பைலட்ஸே தப்பிக்க முடியாத ஒரு கிராஷு. அப்படிப்பட்ட வித்தின் செகண்ட்ஸில் ரியாக்ஷன் டைமே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காருன்னா அது எப்படி அப்படின்றது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வந்துட்டு, அதான் இங்கிலீஷில் ஒரு வேர்ட் இருக்குது, க்ளோஷர் அப்படின்வாங்க. இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நடந்துட்டு பிறகு ஓகே எப்படி நடந்துச்சு அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்வி வந்து எல்லாருடைய உரிமை. அது தெரிஞ்சுக்கணுன்றது வந்து உரிமை. ஏன்னா நமக்கு தெரியாமையே போயிடும் கடைசி வரைக்கும். நம்ம கேட்கல, இந்த கேள்வி கேட்கல, இந்த மாதிரி போஸ்ட்லாம் போடல அப்படின்னா தெரியாமையே போயிடும். அதை அப்படியே அமைக்கிடுவாங்க. அதை பற்றி பேசினா அப்புறம் வந்துட்டு நீங்கள்லாம் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் போடுவாங்க, ரெகுலேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது நம்மளை எல்லாருமே வந்து முட்டாளாகவே வைக்கணும் அப்படின்னு பார்க்குறது தான் வந்து இந்த பவரில் இருக்கிற ஆளுங்க. எந்த கட்சி பற்றியும் நான் பேச வரல. பவரில் இருக்கிற ஆளுங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட மெயின் கன்சர்னே வந்து இதுதான். இவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னா அதனால தான் இந்த ஏலியன்ஸ் பற்றிலாம் வந்து சொல்லாமையே இருந்தது. அதுதான் மெயின் ரீசன். பட் எனிவே நான் வேறு டாப்பிக்கில் போக விரும்பல. இந்த சர்வைவர் ஓகேவா, அந்த சர்வைவர் பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஃபஸ்ட்டு நியூஸ் வந்தப்போ எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி கிராஷ் ஆகிடுச்சு அது மட்டும்தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கிராஷ் ஆகிடுச்சு. அந்த வீடியோஸ் எல்லாம் பரவிட்டு இருந்தது. மொட்டை மாடியில் ஒருத்தர் ஒரு பையனோ சம்படி வீடியோ எடுத்திருக்காங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு கிளியராக இருந்தது அந்த வீடியோ. பட் அதுலேயுமே பார்க்குறப்போ வந்து நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக கதவை திறந்து குதித்த மாதிரியோ, தண்ணியில் லேண்ட் ஆகிறப்பெல்லாம் வந்து ஒரு லேடர் மாதிரி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி எதுவுமே நம்ம பார்க்கல. கவனிக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்காம பொதுவாக பார்க்குறப்போ ஒரு பிளேன் நார்மலாக பறக்குது, ஆனால் ரொம்ப கிட்ட பறக்குது. அண்ட் அவங்க ஏன் அந்த வீடியோ எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. அந்த பையனோ யாரோ எதுக்கு எடுத்தாங்க, பட் அவங்க எடுத்தனால தான் இப்போ அது ஆதாரமாகவே இருக்குது. அதில் அந்த ரேட்டுன்னு ஒன்று வந்து டிப்ளாய் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் கிளியராக நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஃப்ளைட்டால் ஏற முடியல, அதால் கிளைம் பண்ண முடியல. நான் சொன்னேன் இல்லையா, கிளைம் பண்ண முடியல. பட் ஆக்சுவலாக அந்த செக்ஷன் வந்து கேப்சர் ஆனது. கிளைம் பண்ண முடியல மேடே அப்படின்னு ஒரு சொல்லிட்ட பிறகு தான் அது வந்து இனிமே கிராஷ் ஆக போகிற இடத்துல தான் அந்த பையன் எடுத்திருக்கான் அந்த வீடியோவை. அவன் முதல்ல இருந்து எடுக்கல, அது எப்படியோ தெரியல, பை சான்ஸ் தான் எடுத்திருக்கான்னு எனக்கு தோணுது. அவன் பொதுவாக ஏதாவது ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கணும்னு வெளியில் வந்திருப்பான் மொட்டை மாடிக்கு ரீல்ஸ் ஏதாவது பண்ணுறதுக்கு. அந்த நேரம் பார்த்துட்டு ஃப்ளைட் திடீர்னு போகிறப்போ சவுண்டு ஒரு மாதிரி இருந்திருக்கு. அது நமக்கு கரெக்டாக கேட்கல. அந்த ஆடியோவில் நல்லா கவனிச்சிங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த சவுண்டு. ஸோ அது வந்து அவன் ஃபுல்லாக செக் பண்ணி அவன் அது போய்டும்னு நினச்சி தான் பார்த்துருப்பான். பார்த்தா அது போய் கிராஷ் ஆகிடுச்சு. அது கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பீஸ் மாதிரி ஏதோ ஒன்று பறந்து போகுது. அது மட்டும் கிளியராக தெரிஞ்சுது. அது வந்து அதான் அந்த பிளேனோடைய அந்த ப்ரொப்பல்லருக்கு ரொம்ப அந்த பவர் இருக்கும் இல்லையா, அதனால் ஏதாவது பறந்து போச்சா அந்த ஏரியாவில். ஏன்னா ரொம்ப பாப்புலேட்டடான ஒரு ஏரியா. ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி நினைக்கிறேன், எனக்கு தெரில அந்த பர்டிகுலர் அந்த கிராஷ் ஆன இடம். அப்போது வந்து இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஃப்ளாப், அதாவது அந்த பிளேன் பறக்கிறதுக்கு அந்த விங்ஸு, அந்த ரெக்கையில் வந்துட்டு சின்ன சின்ன மெட்டல் பீசஸ் மாதிரி இருக்கும். ஐ திங்க் அலுமினியம் பீசஸ் நினைக்கிறேன். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் ஃப்ளைட் ஏறுறது இறங்குறதுலாம் நடக்குது. அதில் ஒன்று வந்து உடஞ்சி வெளில வந்த மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது, ஆனால் அது கொஞ்சம் பெரிய பீஸாகவே தெரியுது. அது வந்து டோராக இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏதோ ஒரு பேப்பரோ ஏதோ ஒரு குப்பையோ இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அது கண்டிப்பாக இருந்தால் அந்த ஃப்ளாப்பாக தான் இருக்கணும். பட் எனிவே அது வந்து இட் வாஸ் டூ லேட். அது ஒரு வித்தின் அ செகண்ட் அது பறந்தது. நெக்ஸ்ட் இது கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ கம்மிங் பேக் டு அவர் விஸ்வாஸ். ஸோ விஸ்வாஸ் பார்த்திங்கன்னா அவர் வந்து 11A அப்படின்ற அந்த சீட்டில் உட்காந்துருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி கரெக்டாக 11Aல வந்து உட்காந்தாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன், ஏதோ 2 பேர் அடிச்சுக்கிறாங்களாம். இந்த விண்டோ சீட் வேணும்னு எப்படி அடிச்சுப்பாங்களோ அதே மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா எப்படி
நீயா நானான்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அந்த சீட்டுக்காக, அதாவது விஸ்வாஸ் மாதிரி நம்மளும் தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்குது. அப்போது அந்த 11Aன்ற சீட்டில் ஏதாவது விசேஷம் இருக்கா, ஏதோ அந்த ஏரியா மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்றாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. பட் என்னோடய கேள்வி இதுதான். ஒரு கேள்வி, நிறைய கேள்வி இருக்குது. ஒரு விஷயமா போயிடலாம். என்னால் ஏன் வந்து இவர் தப்பிச்சாருன்றது, இன்ஃபேக்ட் அவர் வந்து இந்த ஃப்ளைட்லேயே இருந்தாரான்றதே எனக்கு சந்தேகம் ஏன் வருதுன்னா, அந்த மாதிரி ஒரு விபத்தில் இருந்து, அதாவது சுத்தமாக அடியே படலைன்னு சொல்ல வரல, அவர் ஆல்மோஸ்ட் எதுவும் நடக்காத மாதிரியே அவர் வெளியில் நடந்து வர மாதிரி நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். சரியா? அதுவும் நிறைய வீடியோஸ் கிடையாது, ஒரே ஒரு வீடியோ தான் நமக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டில் போட்டுட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவரை யாருமே கவனிக்கவே இல்லை. அவர் வந்து ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, இன்விசிபிள் அப்படின்வாங்க, கண்ணுக்கு தெரியாத மாதிரி யாரோ ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்காரே தவிர்த்து, ஒரு கிராஷில் ஒரு ஆள் எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும் அது. ப்ளஸ் அவரோட தம்பி வேறு கூட இருந்தாராம், அவருக்கு என்ன ஆச்சு அது எதுவுமே தெரியாமல் அவர் நார்மலாக வெளியில் நடந்து வர்றாரு. நொண்டிட்டுலாம் வரல, நார்மலாக வர்றாரு. அண்டு லைட் அங்கங்கே அடி இருக்குது, கொஞ்சம் மண் அங்கங்கே ஃபேஸில் பூசி இருக்கிற மாதிரி இருக்குது, கை ஏதோ எரிஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஆனால் கேமரா அதெல்லாம் காட்டல கையில். ஆனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரொம்ப பிக்யூலியரான ஒரு விஷயம் என்னென்னா, கையில் ஃபோன் வச்சுருக்காரு. மொபைல் ஃபோன் வந்துட்டு பார்த்துக்கிட்டே அவர் வராரு. இது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்களே சொல்லுங்கள், நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு சைக்கிள் ஓட்டுறதுலேருந்து ஒரு ஸ்கூட்டரோ ஏதோ எப்படியோ ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்லையோ இல்லை நம்மளே வந்து தவறி விழுந்திருப்போம். அப்போ விழுறப்போ நமக்கு எப்படி இருக்கும், அந்த ஒரு செகண்ட் வந்து தலையை சுற்றுற மாதிரி இருக்கும் இல்லையா? நான் சொல்கிறது மயக்கம் வர்ற மாதிரி நான் சொல்ல வரல. அது ஏன் அப்படின்னா, நம்ம காதில் வந்துட்டு ஒரு லிக்விட் இருக்குது, அந்த பேலன்ஸ், நம்ம வந்து இப்போ பேலன்ஸ் பண்ணுறோம், நம்ம கரெக்டாக ஸ்டெடியாக இருக்கோமா இல்லையான்ற அந்த பேலன்ஸ் வந்து அந்த லிக்விட் தான் வந்து பார்க்குது. ஸோ அந்த லிக்விட் அப்செட் ஆகிறப்போ தான் சடன் ஃபால், நம்ம ஸ்லிப் ஆகி விழுறோம், இல்லைனா யாராவது திடீர்னு நம்மளை தள்ளி விடுறாங்க, இல்லை ஒரு ஆக்சிடென்ட், ஒரு கொலிஷனில் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா, அப்போ அந்த ஒரு செகண்டில் வந்து அந்த லிக்விட் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. டிஸ்டர்ப் ஆகிறப்போ வந்துட்டு அதோட கரெக்டான அந்த லெவல் தெரியாதனால அது ஒரு ட்ரீம் ஸ்டேட் மாதிரி, ஒரு கனவுல இருக்கிற மாதிரி அந்த ஒரு செகண்ட் நமக்கு அந்த மாதிரி தோணுது. நம்ம வந்து டக்குன்னு ஏஞ்சி நடக்கக்கூடாது, ஒரு இடத்துல உட்காந்து நமக்கு தண்ணி கொடுக்குறதோ, அதாவது இந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நம்ம கான்ஷியஸாக இருக்கோம்னா நம்மளை வந்துட்டு ஃபஸ்ட் அதுக்கு தான் கொஞ்சம் ரெஸ்டட் அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான். ஏன்னா அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட், நான் சொல்கிற ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு சொல்கிறேன், ஒரு பெரிய லாரி வந்து இடிக்கிறது அதெல்லாம் சொல்லலாம். நான் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, இல்லைனா ஒரு லேடரில் ஏறுறீங்க, திடீர்னு கால் ஸ்லிப்பாகி கீழே விழுறீங்க, அப்போது கை கால் உடையிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அந்த ஒரு செகண்டு அந்த சில நொடிகள் எப்படி நமக்கு இருக்குது, அந்த இம்பேக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தலையை சுற்றுற மாதிரி இருக்குமா, உண்மையாக நடந்துச்சு எனக்குன்ற மாதிரி இருக்குமா இல்லையா? அப்போது இவர் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி நடந்து வர்றாரு. சரியா? ஸோ அது கொஞ்சம் சஸ்பிஷியஸாக இருந்தது. இருந்தாலுமே நம்ம பாடியில் வந்து அட்ரினலின் அப்படின்னு ஒரு, தமிழில் என்ன சொல்கிறது தெரில, அது வந்து அது சுரக்கும் அப்படின்வாங்க, இந்த தைராய்டு இது மாதிரி அதுவும் இருக்குது. அது எப்பப்பெல்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்னா, ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன், அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்வாங்க. ஸோ அந்த டைமில், அதாவது ஒரு சிங்கமோ ஒரு புலியோ அதை பார்த்துட்டோம், ஒரு டேஞ்சரான ஒரு இது பார்த்துட்டோம்னா, அந்த ஒரு செகண்ட் வந்து நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் ஆகிட்டு ஓடுறதா இல்லைனா ஃபைட் பண்ணுறதான்ற மாதிரி யோசிக்கும். அப்போ மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு நம்ம ரொம்ப யோசிக்க மாட்டோம்னு சொல்ல வரேன். அந்த ஒரு செகண்டில் வந்து ஒரு திடீர்னு ஒரு வண்டி வருது, என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்துல இருந்து நீங்கள் தப்பிக்க தான் பார்ப்பீங்க இல்லையா, நேராக நிற்க மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இதில் வந்து மேபி நான் சொல்கிறேன், நான் வந்து ரெண்டு பக்கமும் யோசிக்கிறேன். அவர் வந்து அவ்வளோ கூலாக இருந்தது, உண்மையாகவே அவர் கூலாக இருந்தாரா, இல்லை அந்த ஷாக்கில் அவர் வந்துட்டு 100% அவருடைய அந்த சென்சஸ் அப்படின்வாங்க இல்லையா, அந்த 6 சென்சஸ் அப்படின்வாங்க, அந்த சென்சஸ்லாம் ஹை அலர்ட்டில் இருந்து அதனால் அவர் வந்து ஒரு பரபரப்பாக இருக்கிறனால அந்த ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டு மேபி ஃபோன் பாக்கெட்டில் இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது, எப்படி வேணால் அது எப்படி சொல்கிற, நம்ம அங்கே இல்லை. அதுதான் அந்த மெயின் இஷ்யூவே வந்து, நம்ம யாருமே ஒரு கேமராமேனோ இல்லை ஒரு செக்யூரிட்டி கேமராவோ எதுவுமே, ஏன் இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற கேமரா அந்த மாதிரி எதுவுமே வந்து இவர் உட்கார்ந்துருக்கிறதோ, அந்த சீட்டில் உட்கார்ந்துருக்கிறதோ, இல்லை என்ன நடந்துச்சு, அவர் எப்படி வெளியில் வந்தார், எதுவுமே கேப்சர் பண்ணலை. அப்போது எதுவாக இருந்தாலும் அவர் சொன்னால் தான் நம்ம நம்ப முடியுன்றத ஒரு பக்கம், அவர் சொல்கிறது தான் அங்கே இருக்குது. ஸோ அவர் இப்போ எது சொன்னாலும் நம்ம நம்பி தான் ஆகணும். இப்போது ஃப்ளைட்டு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்கார் இங்கே யூகேல தான், பேர்லாம் சொல்ல விரும்பல, அவர் அன்றைக்கி சொல்லியிருப்பார், எனக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு. அவர் ஏதோ போய் கூடவே இருந்து பார்த்த மாதிரி
கதவை திறந்து குதிச்சாரு இப்படி அப்படின்னு. ஏற்கனவே நம்ம எல்லாம் பீதியில் இருக்கோம். இவங்க நமக்கு வந்து பேதி வர வரைக்கும் விட மாட்டாங்க போல், அந்தளவுக்கு நம்மளுக்கு அந்த டார்ச்சரை கொடுத்து அந்த மாதிரி பேசுகிறாங்க. எதுக்கு ஒரு அதாவது வியூஸ் வேணும் தான், நீங்கள் பேசணும் தான், எல்லாம் கரெக்டு தான். அதுக்குன்னு இவ்வளோலாம் தேவையில்ல. என்ன ஜஸ்ட்டு உனக்கு என்ன தெரியும் அது மட்டும் சொல்லு. இப்போ நான் எப்படி பேசுகிறேன், நான் வந்துட்டு அவரை வச்சு நான் கம்பேர் பண்ண விரும்பல. அந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னி வரைக்கும் கூட அந்த மாதிரி அந்த பரபரப்பாக பேசுகிறது தேவையே இல்லை. ஸோ ஒன்று, அவர் வந்துட்டு எப்படி சேவ் ஆனார், எப்படி தப்பிச்சார் அப்படின்னு கேட்குறப்போ ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த முக்கால்வாசி இந்த யூடியூபர்ஸ் தான் பண்ணுறாங்க இந்த வேலையை. எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது, சும்மா ஒரு தைரியசாலி, இல்லைன்னா கடவுள் காப்பாற்றிட்டாரு, அவர் கதவை திறந்து குதிச்சிட்டாரு. அதான் அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எதுவுமே தெரியாமல், கதவை திறந்தால் என்ன ஆகும்னு தெரியாமல், அதனால் கூட கிராஷ் ஆகிருக்கலான்றது விஷயம் தெரியாமல் அவர் குதிச்சிட்டாரு. என்ன 625 ஃபீட்லேருந்து அவர் குதிச்சிருக்காரு, ஒரு கால் கூட உடையல. கேட்டால் மணல் இருக்குது அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொன்ன வேர்ஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஷார்ட்டாக. ஃப்ளைட் கிளம்புறப்போயே ஒரு சத்தம், பெரிய சத்தம் கேட்டுச்சு அப்படின்றாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த ரேட் அப்படின்னா அந்த அது ஏதோ ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி ஒரு பவர் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு ஃபேன் மாதிரி திங்கு. அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் ஆகுது. டிப்ளாய்னா அது தானாக ரிலீஸ் ஆகி ஃப்ளைட்டோட வீல்ஸ்க்கு நடுவில் வருது. அந்த மாதிரி தனியாக ஒன்று வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃபேன் மாதிரி சுற்றுது. ரெண்டு பிளேட் மாதிரி இருக்குது. அது நமக்கு டீட்டெயில் தெரியல. அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக, அதாவது இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஃப்ளைட்டு. அது ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் ஆகிறது வந்து ஃப்ளைட் வந்து ரொம்ப டேஞ்சரில் இருந்தால், அதாவது சடன் பவர் லாஸ் இல்லை இந்த ஹைட்ராலிக்ஸ் எதுவும் வேலை செய்யலைன்னா அதுக்கு அந்த மினிமம், அதாவது எப்படி சொல்கிறது, பேக்கப் பவர் மாதிரி தான் அது வந்துட்டு சுற்றி அந்த பவரை கொடுக்கும். அதாவது பேசிக்காக அந்த ஃப்ளைட்டை வந்து கிராஷ் ஆக விடாமல் ஒரு லாஸ்ட் மினிட் மெஷர் மாதிரி தான் அது வந்துட்டு கேர்ஃபுல்லாக அட்லீஸ்ட் இருக்கிற ஃப்ளைட்டை அப்படியே மேனேஜ் பண்ணி ஒரு இடத்துல லேண்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சேஃப்டி ஃபீச்சர். ஆனால் அது டிப்ளாய் ஆகியுமே வந்து அதை நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்தப்போ தெரியுது. அந்த பையன் எடுத்தான் இல்லையா அந்த மொட்டை மாடியில், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ சம்திங் அந்த ஃப்ளைட் அடியில் ஒரு சம்திங் பிளாக்காக தெரியுது. ஸோ அதுதான் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸு. அது இன்னும் கிளியரான வீடியோ கிடச்சிருந்தா இன்னும் 100% கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு அது கண்டிப்பாக அது டிப்ளாய் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கிவன் த சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது 2 இன்ஜினுமே ஃபெயில் ஆகிடுச்சு, இல்லைனா தெர் இஸ் நோ பவர், அதுதான் அவர் சொன்னார் இல்லையா. அவர் சொன்ன அந்த மேடே மெசேஜில் நோ பவர், லூசிங் த்ரஸ்ட்டோ அது சம்திங் சொன்னார். அப்போது தட் ஷோஸ் அது அந்த விஷயம் கோரிலேட் ஆகுது. ஸோ இது பவர் ஃபெயிலியர் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக அது டிப்ளாய் ஆகிட்டு ட்ரை பண்ணியிருக்கு. பட் இட் வாஸ் டூ லேட், கிராஷ் ஆகிடுச்சு. நான் கம்மிங் பேக் டு நம்ம பிஸ்வாஸ், அவர் பேக்ரவுண்ட் நமக்கு பெருசாக தெரியல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் அவர் வந்து தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸில் சொல்லணும்னா அது 0.000001 அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து தப்பிச்சுட்டு நார்மலாக அவர் வந்துட்டு வெளியில் நடந்து வர்றாரு. ஆனால் கேமரா கிட்ட, அதாவது அந்த ஆம்புலன்ஸ் கிட்ட வர்றதுப்போ மட்டும்தான் அவர் நொண்டிக்கிட்டே வர்றாரு. அவ்வளோ நேரம் நொண்டவே இல்லை, அவர் நொண்டுறாரு. தெரியல அது ஏன் அவர் வந்துட்டு, ஏன்னா மேபி கேமரா கான்ஷியஸாக இருந்துருக்கலாம். சம்டைம்ஸ் கேமரா வந்து நம்மளை எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்றப்போ வந்து மேபி தெரியல, அவர் நடிச்சாருன்னு சொல்ல வரலப்பா, அது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ஆடாக இருக்குது. சரியா, நான் பார்த்து தான், நான் ஜஸ்ட் அது வச்சு நான் சொல்கிறேன். ஆனால் இன்னொரு வீடியோ கூட இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக சொல்ல போனால் 2-3 வீடியோ வந்துருது. ஒரு பர்டிகுலர் வீடியோவில் ஒரு லேடி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக ஒரே தீயாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு வண்டி வேறு கிராஸ் ஆகும், ஒரு பக்கம் ஒரு நாய் ஓடிட்டுருக்கோம், ஒரு ஆட்டோ ஏதோ சம்திங் போயிட்டுருக்கோம். ஸோ டோட்டல் கேஆஸ், அதாவது பயங்கர கன்ஃபியூஷனில் ஒரு விஷயம் நடக்கிறப்போ நம்ம எப்போவுமே வந்துட்டு ஜஸ்ட்டு நமக்கு அந்த கேமரா என்ன பார்க்குதோ அதானே பார்த்துட்ருப்போம். நம்ம ஃபுல் ஃப்ரேமை பார்க்க மாட்டோம். எல்லா டீட்டெயிலும், எல்லா கார்னரும், எல்லா டைமும், எந்த ஒரு இதுலேயும், ஈவன் நீங்கள் ரொம்ப பார்த்த படத்தில் கூட நீங்கள் எல்லா பார்ட்டும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நிறைய விஷயம் பேக்ரவுண்டில் நடந்துகிட்ருக்கோம். நிறைய இந்த ப்ளூப்பர்ஸ்லாம் வந்து அதை வச்சு தான் வருது. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது இப்போ இது 3வது வீடியோ. சரியா, ஒரு வீடியோ என்னென்னா அவர் அந்த தீயிலேருந்து சைட்லேருந்து நடந்து வர்றாரு. அது அவர் தானே யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் கிட்ட காட்டுறாங்க அதே வீடியோவை.
காட்டுறப்போ அவர் பேசிக்கிட்டே என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வர்றாரு. அப்போ தான் ஃபுல்லாக அந்த அடிப்பட்டது அதெல்லாம் தெரியுது. நொன்றாரு, ஆம்புலன்ஸ் கிட்ட போகிறாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு கண்டினியூஷன் கிடையாது. அவர் கூட ஏறி யாருமே போகல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது அதெல்லாம் காட்டல. அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் அது எங்கேயுமே வரல அந்த வீடியோஸு. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த லேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தங்க, அந்த கார் ஒன்று பாஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த ஒரு இது. ஆனால் இது ரெண்டும் தவிர்த்து இன்னொரு ஒரு வீடியோ இருக்குது. அது என்னென்னா, அந்த விஸ்வாஸ்குமார் அவர் வந்து பில்டிங் உள்ளேருந்து வெளில வரல. அவர் இன்னொரு பக்கத்துலேருந்து, அதாவது ஆப்போசிட் சைட்லேருந்து, பொதுமக்கள்லேருந்து அவர் நடந்து உள்ளே போகிறாரு. அதே டிஷர்ட், அதே பேண்ட், நொண்டலை, பட் ட்ரெஸ்ஸில் டேமேஜ் இருக்கா, அந்த பிளட் அதெல்லாம் இருக்கா நமக்கு தெரியல. ஆனால் கையில் அதே செல்ஃபோன் வச்சுருக்காரு. சரியா, செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே அவர் உள்ளே போகிறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 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 விபத்து நடக்குது, ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குதுன்றப்போ வந்து அந்த பரபரப்பில் வந்து நம்ம எல்லாரையுமே பார்க்க மாட்டோம். நம்ம கூட யார் நடக்கிறாங்க, யார் சுற்றுறாங்க நமக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி மிஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் வீடியோ தான் இது. பொதுவாக யாரோ ஒரு ஆள் எடுத்திருக்கான். அது எடுத்ததில் வந்து திஸ் கை வாஸ் வாக்கிங், ஓகே, நடந்துக்கிட்டு உள்ளே போயிருக்காரு. எவ்வளோ வந்துட்டு, அதாவது எனக்கு என்ன இதில் புரியலன்னா, இது இந்த 3 வீடியோக்குமே வந்து டைம் ஸ்டாம்ப் கிடையாது. டைம் ஸ்டாம்ப்னா இது எப்போ எடுக்கப்பட்டது, என்ன நேரம் இப்போது அப்படிலாம் கிடையாது. அதனால் வந்து நான் ஒரு ஷேடோ ஆஃப் டவுட், அதாவது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு வேளை இப்படி இருக்குமோ, அவர் வந்து வெளியில் வந்துட்டு வெளியில் மக்களை பார்த்துட்டு திரும்ப உள்ளே போயிருக்காரோ அப்படின்னு யோசிச்சா கூட, அதுவும் நம்புகிற மாதிரி இல்லைன்னா, ஒரு விபத்து நடந்திருக்குன்னா நீ அதுலேருந்து தப்பிச்சு ஓட தான் பார்ப்பேன். ஓடி வந்துட்டு மேபி தூரத்துலேருந்து நீ பார்க்கலாம், திரும்ப உள்ளே நீ போகிறேன், எனக்கு தெரியல. எனிவே அது சாத்தியமானா இல்லை, எனக்கு அது வந்து நடந்த மாதிரியே எனக்கு தெரியல. அப்போ இது எந்த வீடியோ எப்போ நடந்துச்சு நமக்கு தெரியல. ஆனால் லாஜிக்கலாக யோசிக்கிறப்போ இது என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா, ஒன்று அவர் வந்து அந்த கிராஷ்லேயே அவர் இல்லை, அவர் வந்து வெளியிலேருந்து தான் உள்ளே போயிருக்காரு. அதான் அந்த வீடியோவில் அது எந்த ஒரு சேனலும் அது காட்டல. ஒரு யூடியூபர் மட்டும் வேறு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு, அவரோட யூடியூப் சேனலோடைய லிங்க்கை இவருக்கு ஷேர் பண்ணி அவ்வளோ உன்னிப்பாக அவர் பார்த்துருக்காரு. அவர் உண்மையாக நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். நம்ம எல்லாருமே வந்து ஷார்ப்பாக இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். எஸ்பெஷலி இந்த மாதிரி நியூஸ் மீடியாலாம் வந்து அது அவங்க பரப்புகிற முக்கால்வாசி போய் தான் வெளியில் வருது. நம்ம என்ன பார்க்கணுன்றதை அவங்க டிசைட் பண்ணிட்டு தான் அவங்க பப்ளிஷே பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம வேறு ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு ஐயோ பாவம் அப்படி இப்படின்னு என்னென்னவோ மெசேஜை போட்டு ஏஐ நடந்தது ஒரு மோசமான விஷயம்தான். பட் அதில் எத்தனை பொய்கள் அடங்கியிருக்கு நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் என்ன சொல்ல வரேன்னா, இவர் ஏன் அங்கேருந்து நடந்து போனார் அப்படின்னு பார்க்குறப்போ, சரி நான் இப்படி இருக்கலாமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்போது அந்த 9/11 அட்டாக் அப்படின்னு நடந்துச்சுல ஒன்று யூஎஸில், அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் வந்து இடித்தப்போ 2 பிளேனு 2 பில்டிங்கை இடிச்சுது, வேறு டைமில் இடிச்சுது, மார்னிங் டைமில். ஸோ அது இடிக்கிறப்போ அதுலேருந்து ஒரு பிளேன் வந்து அதோடைய பார்ட்ஸ், அதாவது அதோடைய விங்ஸோ இல்லைனா அதோடைய ஏதோ சொல்கிறாங்க, அது ஸ்டார் போர்டு அப்படின்றாங்க, நமக்கு தெரியல அது டெக்னிக்கலாக என்னென்னு. அதோடைய பார்ட்ஸ், அதாவது ஒரு ஃபோர்ஸாக ஒரு இதை வந்து போய் இடிக்கிறப்போ அதோடைய பார்ட்ஸ் வந்து செதறி இன்னொரு இடத்துல விழுது, பக்கத்து பில்டிங்கில், பக்கத்து தெருவில், பக்கத்து ரோட்டில் அப்படிலாம் விழுது. அது எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு பிடிச்சி ஃபோட்டோஸ் எடுத்து அது டாக்குமெண்ட்ரியும் பண்ணிவிட்டு கிளியராக எல்லாமே நமக்கு வந்துட்டு ப்ரூஃப் இருக்குது. அதாவது நடந்துச்சு, ப்ராப்பராக எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பிளேன் மட்டும் கிடைக்கல, அது எல்லாமே உருகிடுச்சு. பிளேனோட பார்ட்ஸ் எதுவுமே, அதாவது அந்த பில்டிங்குள்ளே இருந்த அந்த அந்த தீயினால் பிளேனோடைய மெயின் பார்ட்ஸ் எதுவும் கிடைக்கல. பிளேன் இருந்ததே தெரில. இந்த இந்த வீலு, இந்த ஸ்டார் போர்டு இதெல்லாம் சொன்னாலே அதெல்லாம் பிரிஞ்சு வேறு இடத்துல விழுந்தனால அதெல்லாம் மட்டும் தப்பிச்சிடுச்சு, அதெல்லாம் மாட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு வேளை நம்ம விஸ்வாஸ் வந்து தூக்கி எறியப்பட்டாரோ, பிளேன்லேருந்து அவர் குதிச்சாரோ, மேபி இப்படி கூட இருக்கலாம் இல்லையா. நம்ம எத்தனையோ படத்தில் பார்த்துருக்கோம். அங்கே நான் படத்தை ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன். நம்ம ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேன்லேருந்து, பிளேனோ ஏதோ இதில் இருந்தால் வந்து ஒரு பக்கத்து பில்டிங்குள்ளே குதிப்பாங்க. அது கூட நம்புகிற மாதிரி இருக்குது. இப்போ வண்டி போயிட்டே இருக்குது, ஹெலிகாப்டர் என்னவோ போகுது, அதை திறந்து அவங்க வந்துட்டு பக்கத்தில் இருக்க பில்டிங்கில் குதிக்கிறாங்க, மொட்டை மாடியில். பாசிபிளானா 100% பாசிபிள் தான். ஆனால் ஒரு கேட்ச், அது என்னென்னா, அது வந்து ஸ்டேஷ்னரியாக இருந்தால் தான் அது பண்ண முடியும். அந்த ஹெலிகாப்டரோ எதுவாக இருந்தாலும், பிளேனோ, அந்த இடத்துல ஸ்டாலிங் பண்ணுவாங்க. ஸ்டாலிங்னா என்னென்னா, இப்படி போயிட்டே இருக்கிற ஃப்ளைட் வந்து
அப்படியே ஒரு இடத்துல மிதங்கினா தான் நீங்கள் அங்கே வந்து சேஃபாக இறங்க முடியும், குதிக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். அப்போ கூட ரோப்லாம் கொடுத்து தான் இறங்க முடியும். அப்படியே குதிச்சா கால் உடையும், இல்லை இறந்து போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்கோர் அப்படின்னு அந்த பார்க்கோர்லாம் பண்ணால் தான் ஓரளவு நீங்கள் தப்பிச்சு அடிப்படாமல் நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். இந்த போனெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நேச்சுரலாகவே பார்க்கோர் எக்ஸ்பர்ட் அது எப்படி வேணால் தப்பிக்கும். ஸோ அந்த மாதிரி அதுதான் அதுக்கு 9 லைஃப் அதுக்கு அப்படின்வாங்க, 9 வாட்டி இறந்து போகணுவாங்க பூனை. ஸோ நான் பேசிக்கலாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த பர்சன் வந்து ரொம்ப சஸ்பிஷியஸ். இவர் சொல்கிற அந்த ஸ்டோரி எதுவுமே வந்து நம்புற மாதிரி இல்லை, எக்ஸப்ட் ஒன். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அது நம்புற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த வீடியோலாம் பார்த்துக்கிறதுக்கு எதுவுமே நான் நம்புற மாதிரி இல்லை. எதுவுமே இந்த மீடியா சொல்கிறது, நியூஸ் பேப்பர் சொல்கிறது நான் நம்புற மாதிரி இல்லை. இந்த சோ கால்ட் எக்ஸ்பர்ட் சொல்கிறதும் நான் நம்புற மாதிரி இல்லை. நான் ஒரு பேசஞ்சராக நான் பேசுகிறேன். இந்த பர்சன் வந்து என்ன சொன்ன ஒரு விஷயம் மட்டும் என்ன பாசிபிளாக இருந்தது அப்படின்னா, பியோர் லக், பியோர் லக்காக வந்து ஒருத்தர் தப்பிச்சாரா அப்படின்னா சான்ஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா, அதான் சொல்கிறாங்களே அந்த பார்ட் மட்டும் மேபி அடிப்படாமல் ஏதோ ஒரு விதத்தில், அதான் ஒரு அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேன் வந்து அந்த இம்பேக்ட், அதாவது பட்டு விழுறப்போ அது 4-5 பீஸாக உடையுது. அதில் ஒரு பீஸ் வந்துட்டு ஃப்ளோரில், அதான் கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லியிருப்பார், கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து விழுந்தது. அதில் இவர் இன்னுமே வந்து அந்த பெல்ட்டோடு இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இருந்திருப்பார், மயக்கம் அடைஞ்சிருப்பார். அப்புறம் அவர் முழிச்சிக்கிட்டு, நம்ம எங்கே இருக்கோம், நம்ம செத்துட்டோமா அப்படின்னு பார்க்குறப்போ உயிரோடு தான் இருக்கோம், ஆனால் கூட இருக்கிற எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்போ அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் வெளியில் நடந்து வந்திருந்தா எஸ் பாசிபிள். ஆனால் அவர் அந்த மாதிரி சொல்லலை. அவர் சொன்னது, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ளைட் கிளம்பிச்சு, சம்திங் ஃபெல்ட் ராங், ஓகே, ஏதோ சரியில்லைன்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது. அண்ட் அவரோட பிரதர் கூட இருக்கார், இவர் பெல்ட் போடலைன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு கான்ட்ரடிக்ஷனு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் வந்துட்டு ஐ திங்க் ஹீ வாண்டட் டு எஸ்கேப். என்னது, இவருக்கு ஃப்ளைட் கிராஷ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சா என்னன்னு தெரியல, ஹீ வாண்டட் டு எஸ்கேப். நான் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் தனியாலாம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஓகே, உங்கள் கூட உங்கள் பிரதர் இருக்கார், உங்கள் பிரதர் கூட நீங்கள் பேசலையா, ஒரு சொந்தக்காரங்களே இருக்காங்கன்னா, என்னவோ ஆகுது பாப்பில், என்ன தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே ஒரு டோர் இல்லை, நிறைய டோர்ஸ் இருக்குது. பக்கத்துலேயே இன்னொரு ஆப்போசிட்டில் ஒரு டோர் இருக்கும். 2 பேருமே அந்த டோர் ஓப்பன் பண்ணி ஜம்ப் பண்ணியிருக்கலாமே, இல்லைனா 2 பேருமே நீ அதை ட்ரை பண்ணு, நான் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இது சம்திங். அந்த பேச்சுவார்த்தைக்கே ஆக்சுவலாக நேரம் கிடையாது, அதுதான் உண்மை. அப்போ இது எதுவுமே நடக்கலை, இவங்க யாருமே வந்து அந்த மாதிரி பண்ணல. நெக்ஸ்ட்டு அது வந்து கிராஷ் ஆகி விழுந்துட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதான் அந்த சவுண்ட் ஏதோ கேட்டுச்சுன்றாரு, அது வந்து அந்த ரேட் டிப்ளாய் ஆனதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிராஷ் ஆகிடுச்சு, அது வரைக்கும் கரெக்டாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நான் முழிச்சு பார்த்தேன், இப்போ நான் சொன்ன மாதிரி தான் முழிச்சு பார்த்தேன், வந்து நான் செத்துருவேன் நினச்சேன். ஆனால் பார்த்தா எல்லாருமே என் கண்ணு முன்னாடியே இறந்துட்டாங்க, அதுவும் சொல்கிறாரு. அப்போ அவர் கான்ஷியஸாக இருந்திருக்காரு கிராஷ் நடக்கிறப்போ. இதுக்கப்புறம் அவர் அன்கான்ஷியஸ் ஆகிருப்பார்னு நினைக்கிறேன். அப்புறம் பிளேன் வெடிக்கிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் தப்பிச்சிருக்க முடியும், ஏன்னா அது சுத்தமாக டோட்டலாக அந்த இடமே போச்சு. அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்கள் மயக்கம் போட்டு திரும்ப நீங்கள் தெளிவடைகிறது வந்து அதெல்லாம் அதுக்குமே டைம் இல்லை. ஸோ இந்த டோட்டல் கிராஷே வந்து டைமே கிடையாது, வித்தின் செகண்ட்ஸ் நடந்த கிராஷு. வித்தின் அ செகண்ட், அகெயின் வித்தின் 1 செகண்ட் ஆர் லெஸ் தென் அ செகண்ட் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. இத்தனை ஷார்ட் டைமில் என்ன தான் நீங்கள் வந்துட்டு அது பார்ட்டாக வெடிச்சிருந்தாலும் யூ ஸ்டில் இன் தட் ஏரியா, இம்பேக்ட் ஜோன் அப்படின்வாங்க, அந்த இடத்துல தான் இருக்கிறீங்க. அதில் நீங்கள் எப்படி வெளியில் நடந்து வந்தீங்க, அதான் மிரக்கல் அப்படின்வாங்க. ஒரு அதிசயம், அதிசயத்தின் அதிசயமாக பல அதிசயங்கள் அடங்கிய ஒரு அதிசயமாக இருக்குது. அதனால் எனக்கு வந்து இது எதுவுமே நம்புகிற மாதிரி தெரியல. ஸோ அவர் அது உண்மையாக இருந்தாரா அப்படின்றது, அந்த ஃபோனு அவர்கிட்ட எப்படி வந்துச்சு, ஏன் அவர் வெளியில் நடந்து வந்தார், அப்புறம் வந்து இந்த அமெரிக்கன் ஆர்கனைசேஷன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இவர் மேலே தான் சந்தேகப்படுறதா அது ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த சர்வைவர் தான் ஏதோ பண்ணியிருப்பார் அப்படின்னு. ஸோ சர்வைவர்னு சொல்கிறப்போ எனக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு. அந்த விஷயம் என்னென்னா, நான் சின்ன வயசில் எங்கள் அங்கிளுடைய ஒரு நாவல் இது, அதாவது எங்கள் அங்கிள் எழுதலை, அவர் நிறைய நாவல்ஸ் படிப்பார், நிறைய ஒரு லைப்ரரி சூப்பராக வச்சுருப்பார். அப்போது நிறைய ஹாரர் திங்ஸ் எல்லாம் அதில் இருக்கும், புக்ஸு. அப்போ வந்து இங்கே இங்கிலாண்டில் வந்து ஒரு ஜேம்ஸ் ஹெர்பர்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு ஒரு புக் எழுதியிருந்தார்,
சூப்பராக இருக்கும் அந்த புக்கு. அந்த புக்கோட பேரே சர்வைவர் தான். அதாவது உயிர் தப்பிய ஒரு ஆள். எதுலேருந்து? இதே மாதிரி ஒரு ஃப்ளைட் கிராஷ்லேருந்து. ஆனால் அது வந்து இங்கிலாண்டில் நடந்த மாதிரி எழுதியிருப்பார் அவர். ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான். அதாவது இது நான் ஏன் இது இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அந்த புக்கை நான் படித்தப்போ வந்து எனக்கு தூக்கமே வரல. அதில் இதே மாதிரி ஒரு ஆள் தப்பிப்பான். ஒரே ஒரு ஆள் வந்து அந்த நெருப்புலேருந்து நடந்து வருவான். ஒரு அடி கூட அவன் மேலே இருக்காது. ஆனால் அதில் இருக்கிற குழந்தைங்க, மக்கள், வயசானவங்க எல்லாருமே இறந்துருவாங்க. அது ஒரு ஸ்பாய்லர் மாதிரி நான் சொல்கிறேன். அது வந்து இப்போ விஸ்வாஸ் உண்மையாகவே அந்த ஃப்ளைட்டில் இருந்தார் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் நடந்து, அது என்ன தான் ஹாரர் நாவலாக இருந்தாலும், அவன் என்ன சொல்ல வந்திருப்பான் அப்படின்னா, அந்த பர்சன், அந்த உயிரோடு இருக்கிறான் இல்லையா, அந்த உயிரோடு இருக்கிற ஆள் வந்து அவன் ஹாப்பியாலாம் இருக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ராமா இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயம் நடந்துருக்குன்ற அந்த ட்ராமாவே அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுடும். ஒன்று. ரெண்டாவது, அந்த குற்ற உணர்ச்சி. நம்ம மட்டும் உயிரோடு இருக்கோமே. ஏன்னா நிறைய பேர் சொன்னால் இது ஏற்றுக்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. பட் இதுதான் உண்மை. இப்போ ஒரு கிராஷில் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிருக்கான் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கார் ஆக்சிடெண்ட்டில் கூட ஒரு ஃபேமிலியில் எல்லோரும் இறந்து போனாங்க, ஒருத்த மட்டும் தப்பிச்சான் அப்படின்வாங்க. அப்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் இந்த விஷயம். அவன் வந்துட்டு நான் பொழைச்சிட்டேன்னு சந்தோஷப்படுவானா, இல்லை நான் என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டாங்களே, நானும் போயிருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பானா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அவரோட மைண்ட் செட் என்ன? அதான் உண்மையாகவே அவர் வந்து அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண ஒரு ஆள், அஃபெக்ட் ஆன ஒரு ஆளுன்னா, நான் உண்மையாகவே ரொம்ப ஃபீல் பண்ணி அவருக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன். அவருடைய சைக்காலஜியும் சரி எல்லாமே வந்துட்டு நல்லபடியாக இருக்கணும். அவர் இன்னசென்ட்னா அது ப்ரூவ் ஆகணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். பட் இதில் ஏதோ ஒரு தில்லுமுள் இருக்குது அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து அது கடவுள் தான் பார்த்துக்கணும். பட் இந்த நாவல் நான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நடந்ததும் அந்த நாவல் எழுதுனதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடச்சா அந்த நாவல் நான் டீட்டெயில் லிங்க்கில் போடுறேன். அது ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் நாவல். பேசிக்கலி ரொம்ப பயங்கரமாக அது எழுதியிருக்காங்க. அது கற்பனையே வேறு மாதிரி இருக்கும் அது. ஆனால் எண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, இது நான் சொல்கிறேன், இதை நீங்களே புரிஞ்சுக்கிங்க. எண்டில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இறந்து போன அந்த ஆத்மா எல்லாம் இருக்குல்ல, அந்த மீதி பேர், அவங்க எல்லாருமே, அதாவது நான் புக்கை சொல்கிறேன், ஸ்ட்ரிக்டாக நான் புக்கை பற்றி தான் பேசுகிறேன். அது எல்லாமே வந்து இந்த ஆள் உயிர் பொழைச்சான் இல்லையா, உயிர் பொழைச்ச அந்த ஹீரோ, அந்த புக்கோடைய நாவலுடைய ஹீரோவை வந்து துரத்திக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலுமே விடாது. அவன் கூட இருக்கிற எல்லாரையுமே அழிச்சிடும். பேய் பிசாசுனா அதானே பண்ணும். அதாவது இந்த திடீர்னு இறந்து போகிறவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு விதமான ஒரு லிம்போ அப்படின்வாங்க. லிம்போன்னா ஒரு வேக்யூமில் இருப்பாங்க. அவங்களால வந்து உயிரோடு திரும்ப முடியாது, கடவுள்கிட்டையும் போக முடியாது. ஸோ நடுவில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அவ்வளோதான் ஸ்டக். அவங்க இன்னும் சில பேருக்கு தெரியவே தெரியாது, அவங்க இறந்து போனதே தெரியாதான். அது நிறைய ரிசர்ச்லேயுமே அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த ப்ரூவ்னா எப்படி சொல்கிறது, ஒரு பேய்னா பேயை காட்டு அப்படின்ற அந்த மாதிரி கிடையாது. ஸோ பேசிக்கலி இந்த மீடியம் அப்படின்வாங்க. மீடியம்னா யாருன்னா, இந்த மாதிரி இறந்து போய் எங்கே போகணுன்னு தெரியாத அந்த ஸ்பிரிட்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் கைடன்ஸ் கொடுத்து அவங்கள அவங்களுடைய இடத்துக்கு அனுப்பி வைக்கிற ஆளுங்க. நம்ம ஊரில் சொல்லணும்னா மந்திரவாதி, இல்லைன்னா கரெக்டான வேர்டு எனக்கு தெரியல யாருன்னு, அந்த மாதிரி பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் இந்த விஷயம்லாம் உண்மையாகவே இருக்குது, நடக்குது. ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் அப்படின்வாங்க. ரெல்ம்னா அது ஒரு உலகம், தனி உலகம். அது நம்ம எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரியாது அந்த விஷயம். ஸோ நம்ம ஏதோ பொழைச்சோம், ஏதோ செத்தோம், போனோம், அந்த மாதிரி இருக்காமல் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்றத நம்ம அது அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தாலே நமக்கு போதும். இந்த மாதிரி நடக்க போகுது, இந்த மாதிரி நாஸ்ட்ரடாமஸ் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த கோஇன்சிடென்ஸ் இந்த மாதிரி, அதாவது இந்தியாவில் இந்த இயரில் இந்த தேதியில் இந்த மாதிரி நடக்கும்ன்றதை வந்து அவர் நினச்சி எழுதலை அந்த நாவலில். அது ரெண்டுமே மேட்ச் ஆகுதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு அந்த நியூஸ் கேட்டப்போவே வந்து எனக்கு மைண்டுக்கு வந்தது இந்த நாவல் தான். அந்த நாவலை நான் திரும்ப படித்தேன். அந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ரிலூட் அப்படின்னு சொல்லுவாங்க, இனிஷியலாக அவங்க சொல்லுவாங்க. பிகினிங், ஒரு படத்தோட பிகினிங்கில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இந்த கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாம் காட்டுவாங்களா, அந்த மாதிரி ஒரு செக்ஷன் படிக்கிறப்போவே அது பிளேன் கிராஷ் ஆகுது, அதுலேருந்து அந்த ஒரே ஒரு உருவம் மட்டும் நடந்து வருது. அது வரைக்குமே வந்து சூப்பராக அவர் ஆல்மோஸ்ட் ஒரு படம் பார்த்த மாதிரி அவர் எழுதி வச்சிருப்பார். ஒரு சூப்பரான ஆத்தர் அவர். ஸோ அதில் கடைசியில் என்ன நடக்குதுன்னா, இதான் ஸ்பாய்லரு.
அந்த ஆத்மாக்கள்லாம் சேர்ந்து, அதான் அவனை விட போகிறது கிடையாது, அவனை விடாமல் அவனை கூட்டிகிட்டு போயிடும். அதாவது அவனையும் கொன்னுடும், அவனும் செத்து அவங்களோட ஒன்றா போனால் தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு ரிலீஸ். அவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த பூமியில், அதாவது நான் சொன்னேன் அந்த லிம்போ, அது வந்து இவனால தான். சொல்லப்போனால் இவனோட உயிர், இவன் தப்பிச்சதே வந்து இவங்களால தான். இவங்களுடைய ஆத்மாலாம் எடுத்துக்கிட்டு தான் அவன் உயிர் பொழைச்சிருக்கான்ற மாதிரி எழுதியிருப்பார் அந்த நாவலில். சூப்பரான ஒரு நாவல் இது. டைம் கிடச்சா படிங்க. இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த வீடியோவில் வந்து பர்டிகுலராக ஏர் இண்டியா, போயிங் இவங்க பற்றி நான் வந்துட்டு தவறாக சொல்லணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. இருக்கிற உண்மை, இது வரைக்கும் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயங்கள் சொன்னப்போனால் ஆஸ் எ கஸ்டமர்னு ஒரு ஃபீட்பேக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் மெயின் பாயிண்ட் நான் என்ன ஐ வாண்ட் டு மேக் இஸ், இந்த மாதிரி நியூஸ் எது வந்தாலும் நம்ம வந்து அப்படியே பிளைண்டாக நம்பாமல், அது எவ்வளோ பெரிய நாசாவாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், யாராக வேணால் இருந்துட்டோம், அவங்க சொல்கிறத பிளைண்டாக நம்பாதீங்க. நீங்கள் உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். அண்ட் எப்படி வேணால் விஷயங்கள் மாறும், ஆனால் உண்மை மட்டும் வெளியில் வரவே வராது. இது சொல்லி நான் வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக வந்துட்டு வேறு சில விஷயங்கள் இந்த ஃப்ளைட் ரிலேட்டடாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். நாட் அபவுட் த கிராஷ். நான் அது டைம் கிடச்சா ஐ வில் ரெக்கார்ட் தட் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச். See you guys later. Bye.